Find the square root of the following. First என்ன கொடுத்திருக்காங்க 4x square plus 20x plus 25. So இதை நம்ம என்ன பண்ணலாம் factorization methodல first போடலாம். Factorization methodல நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க first term x square ஓட coefficient இந்த final term multiply பண்ணணும். என்ன வரும் 25 into 4 is 100. அதுக்கப்புறமா இங்க மிடில் டேர்ம் நம்ம இங்க கீழே போட்டுக்கணும். எக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணா 100 வரணும், ஆட் பண்ணா வந்து 20 வரணும். ஸோ 10 into 10 10 into 10 நம்ம மல்டிப்ளை பண்ணா 100 வரும், ஆட் பண்ணா 20 வரும். இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 20x நம்ம எப்படி எழுதுறோம்னா இங்க 10x பிளஸ் 10x பிளஸ் 25. ஓகே, இப்போ இதுல இருந்து காமன் டேர்ம் வெளியே எடுக்கணும். 2x நான் வெளியே எடுக்கிறேன். 2x வெளியே எடுத்தா என்ன இருக்கும்? 2x பிளஸ் 5. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்முக்கும் உண்டான காமன் டேர்ம் நான் வெளியில எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டேர்முக்கும் உண்டான காமன் டேர்ம் நம்ம வெளியில எடுக்கணும். பிளஸ் அப்போ என்ன வரும்னா இங்க இருக்க டேர்ம்னா இங்கேயும் வரும். 2x பிளஸ் 5 வந்ததுன்னா பிளஸ் என்ன போடலாம்? இங்க 2 இருக்கு, இங்க 10 இருக்கு, அப்போ 5 போடணும். இப்போ 5 2s are 10x, 5 5s are 25. இப்போ காமனா நம்ம எடுத்து என்ன வரும்? 2x plus 5, 2x plus 5. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 2x plus 5, 2x plus 5. So this will be equal to 2x plus 5 the whole square. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். The answer will be modulus of 2x plus 5. மாடுலஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா அங்க உள்ள இருக்கிறது பாசிட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக. Find the square root of the following. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம எழுதலாம். ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? தட் இஸ் 9x ஸ்கொயர், அப்புறம் என்ன இருக்கு? y பிளஸ் 16y ஸ்கொயர், அப்புறம் என்ன இருக்கு? பிளஸ் 25z ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம xyz தானே, xyz நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது முதல்ல xy டேர்ம் எழுதலாம். xy டேர்ம் என்ன இருக்கு? மைனஸ் 24xy, அப்புறம் என்னது? yz என்னதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 40yz, அப்புறம் பிளஸ் 30xz. ஸோ நம்ம ஒரு ஆர்டரா நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா 9x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பிளஸ் 16y ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 4y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பிளஸ் 25z ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 5z த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இது எந்த ஃபார்முலாவை ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா a பிளஸ் b பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஓகேவா? இங்க a-ன்றது என்னது? a-ன்றது 3x, b-ன்றது என்னது? 4y, c அப்படின்றது என்னது? 5z. ஸோ அதுதான் இங்க ரிசம்பிள் ஆகுது. இப்போ நாங்க எப்படி சப்ஸ்டிட் பண்றோம்னு பார்க்கலாம். இங்க மைனஸ் பிளஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மைனஸ் இருக்கு, ஃபார்முலால 2 இருக்கா, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 2 போட்டுக்கிறோம். கரெக்ட்? அப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. எக்ஸ் என்னது? 3x, y என்னது? 4y. கிளியர்? இப்போ 2 into 3 is 6, 6 4s are 24, 24 வந்தாச்சு. மைனஸ் இங்க 40, அதுக்கப்புறம் ஃபார்முலால 2 இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? y என்னது? 4y, அப்புறம் z என்னதுன்னு பார்த்தோம்னா 5z. இதுல பாத்தீங்கன்னா 2 4s are 8, 8 5s are 40 வந்தாச்சு. பிளஸ் 30, அப்போ ஃபார்முலால 2 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் x என்னது? 3x, அப்புறம் z என்னது? 5z. கிளியர்? ஸோ இதை நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபார்முலால எழுதிட்டோம். நமக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா பிளஸ் மைனஸ் தான். இப்போ நம்ம பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் மைனஸ் இருக்கு? இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்துலயும் எந்த டேர்ம் காமனா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் இருக்கு, ஆனா இங்க எக்ஸ் இல்ல, ஆனா இங்க y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது என்னது? y காமனா இருக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலால எல்லா இடத்துலயும் பிளஸ் இருக்குன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கணும். அதாவது b என்னவா இருந்திருக்கணும்? b வந்து மைனஸ் 4y இருந்தாதான் நமக்கு என்னாகும்? இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ். முதல்ல எப்படி இருந்திருக்கும்? ஃபார்முலா படி இங்க பிளஸ் 24xyன்னு இருந்திருக்கும். நமக்கு
yக்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? மைனஸ்ன்னு போட போறோம். ரைட்? அப்ப என்ன ஆகும்? மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ். அதே மாரி இங்க மைனஸ் இன்டு பிளஸ் இஸ் மைனஸ். அப்ப நம்ம என்ன இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, b இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கணும்னா, -4y. ஏன்னா எக்ஸ்லயும் பிளஸ் தான் இருந்திருக்கும், இசட்லயும் நமக்கு பிளஸ் தான் இருந்திருக்கணும். இந்த 2 இடத்துல எது காமனா இருக்கோ அத நம்ம மேட்ச் பண்ணணும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். சோ இந்த ஃபார்முலாக்கு வந்தாச்சு. இது நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3x 3x is a, b என்னது -4y -4y plus c என்னது 5z 5z the whole square. கிளியரா? இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ஆகும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். The final answer is modulus of 3x minus 4y plus 5z. Clear? Find the square root of the following. So இப்போ நமக்கு 3 டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம். கிளியரா? ஃபர்ஸ்ட் 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. கிளியர்? இது வந்து நானு ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த 2வும் மல்டிப்ளை பண்றோம். 4 2 சார் 8 வருது. இங்க என்ன வருது? -9. மிடில் டேர்ம் -9. மல்டிப்ளை பண்ணா 8 வரணும். ஆட் பண்ணா -9 வரணும். 1 into 8 is 8 போடலாமா? 1 8 is 8. அப்புறம் -1 -8 என்ன வரும்? -9. இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, that is equal to 4x square minus x minus 8x. இங்க என்ன இருக்கு? +2. கிளியர்? இப்போ நான் இதுல இருந்து காமனா என்ன வெளிய எடுக்க முடியும்? x மட்டும் தான் வெளிய எடுக்க முடியும். மீதி என்ன இருக்கு? 4x minus 1 இருக்கு. இங்க என்னவோ அதே தான் வரும். 4x minus 1 தான் இங்க என்ன வரும். அப்போ நம்ம இங்க இருந்து என்ன எடுக்கலாம்? 2வ காமனா வெளியில எடுக்கலாம். ஸோ 2வ காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? -2 எடுக்கணும். ஏன்னா minus into 4 is -2 into 4 is -8x. minus into minus is +2. கிளியர்? ஸோ இதுல என்ன காமன் டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 4x minus 1 அதுக்கப்புறம் x minus 2. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? 7x ஸ்கொயர் மைனஸ் 13x minus 2. ஸோ இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 7 into 2 is 14. இங்க என்ன இருக்கு? -14. கிளியர்? இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். -14. இங்க என்ன இருக்கு? -13. ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 114 is 14 போடலாமா? இங்க மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 114 is 14. இங்க ஒரு மைனஸ் வருது. அதே மாதிரி ஆட் பண்ணும்போது இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கிரேட்டர் டேர்முக்கு மைனஸ் போடணும். இப்ப என்ன வரும்? 7x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் -1 into x is -x. அதுக்கப்புறம் சரி பிளஸ் இங்க +1x தான். நீங்க பிளஸ் தானே? +x -14x -2 is equal to 0 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றோம். that is equal to இதை ஸ்ப்ளிட் பண்ண கூட ஓகே. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? 7x நான் காமனா வெளியில எடுக்கிறேன். 7x காமனா வெளியில எடுத்தா என்ன வரும்? இங்க x இருக்கும். இங்க +1 இருக்கும். அதே மாதிரி இங்க x +1 போட்டுட்டோம்னா இங்க நம்ம என்ன காமனா இங்க என்ன இருக்கோ அதான் வரும். கரெக்டா ஸ்ப்ளிட் பண்ணினோம்னா போட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 7x இங்க என்ன இருக்கு? 14x. So here it will be 7x 7x தானே வரும். ஓகே. ஸோ இது நான் கரெக்டா எடுக்கல. இங்க x மட்டும் தான் வெளியில எடுக்க முடியும். x வெளியில எடுத்தா என்ன வரும்? இங்க 7x +1. ஓகே. 7 into x 7x square, x into 1 is x. அதே மாதிரி இங்க 7x +1 போட்டுட்டோம்னா நம்ம இங்க என்ன காமனா வெளியில எடுக்கலாம்? -2 காமனா வெளியில எடுக்கலாமா? -2 into 7 is -14x. minus into plus is minus, 2 into 1 is 2. So that is equal to 7x +1. அதுக்கப்புறம் x minus 2. Clear? இப்போ third term பார்க்கலாம். 28x square minus 3x minus 1.
ஸோ இதை நம்ம போடும்போது என்ன ஆகும், இது மல்டிப்ளை பண்ணா -28, இங்க வந்து -3. ஸோ 7 4s are 28, கிரேட்டர் இருக்கான இங்க மைனஸ் நம்ம போட போறோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், that is equal to 28x square minus 7x plus 4x minus 1, that is equal to 28 and 7ல 7x காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன வரும், 4x வருமா, 4x minus 1. ஸோ இங்கேயும் 4x minus 1 போட்டோம்னா இங்க என்ன காமனா எடுக்கலாம், plus 1. ஏன்னா plus into 1, 4x is 4x, plus into minus is minus 1. So the terms will be 4x minus 1, அதுக்கப்புறம் 7x plus 1. கிளியர். இப்போ நம்ம மூணுத்துக்கும் என்ன காமனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா, இங்க என்ன இருக்கு, 4x minus 1 இருக்கு, இங்கேயும் 4x minus 1 இருக்கு. So we can write it as 4x minus 1 the whole square. ஏன்னா எல்லாமே மல்டிபிளிகேஷன் தானே இருக்கு. நெக்ஸ்ட் x minus 2 இங்க இருக்கு, அதே மாதிரி இங்க x minus 2 இருக்கு. So x minus 2 the whole square. அதுக்கப்புறம் 7x plus 1 the whole square. கிளியரா? இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, that is equal to இந்த ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். Modulus of 4x minus 1, x minus 2, அப்புறம் 7x plus 1. Find the square root of the following. இது நம்ம ஒன்னொன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2x square, 2x square plus 17 by 6x plus 1. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கணும். LCM பார்த்தோம்னா இதுக்கு என்ன வரும், 6 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு கீழே 6 போட்டுட்டோம்னா இங்க என்ன பண்ணணும், இங்க 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 6 டைம்ஸ் இல்ல, அப்போ 6 into 2 is 12x square plus 17x plus 6. LCM எடுக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 1 போடணும், 1 into 6னா இங்க 2 into 6. கிளியர்? நவ் இப்போ இது எல்சிஎம் எடுத்துட்டு இப்போ நம்ம இது பண்ணணும், மேல இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம போட போறோம். இதுல பாத்தீங்கன்னா 12 into 6, 12 into 6 என்னது 72. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் லாஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். நடுவுல என்ன இருக்கு, 17 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணா 72 வரணும், ஆட் பண்ணா என்ன வரணும், 17 வரணும். இப்போ நம்ம என்ன போடலாம், 9 8s are 72 போடலாமா, அப்புறம் 9 plus 8 is 17. ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க, 12x ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் 8x பிளஸ் இந்த 6 நம்ம அப்படியே எழுதணும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மட்டும் தான் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, 6 இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன எடுக்கிறேன், 3x நான் காமனா வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும், 4x வருமா, 4x பிளஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்கு நான் காமனா வெளியில எடுக்கிறேன், 4x பிளஸ் 3, ரைட்? 3 into 3 is 9, 3 4s are 12, x into x is x square. அப்புறம் இங்க பிளஸ், இங்கே என்ன வரும், 4x plus 3 தானே வரும். அப்போ இங்க என்ன காமனா எடுக்க போறோம்னா 2, 4 2s are 8, 3 2s are 6. ஸோ இங்க டிவைடட் பை 6 அப்படியே தான் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன இருக்குன்னா 4x டிவைட் பை 6 நம்ம என்ன போட்டுக்கலாம், 1 by 6 போட்டுக்கலாமா, 4x plus 3, அப்புறம் இங்க என்ன வருது, 3x plus 2. ஸோ இந்த டேர்மை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 by 2 x ஸ்கொயர் பிளஸ் 4x plus 2. இதுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்னா 2 எடுக்கலாம் எல்சிஎம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 எல்சிஎம்னா இங்க என்ன வரும், 3x ஸ்கொயர் பிளஸ் 4 into 2 8x plus 4. இப்போ இதுக்கு நான் ஃபேக்டரைசேஷன் போடும்போது இங்க 3 into 4s are 12, அப்புறம் 8. ஸோ 6 2s are 12, மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 8, 6 plus 2 is 8. ஸோ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன், 3x ஸ்கொயர் பிளஸ் திஸ் இஸ் 6x பிளஸ் 2x பிளஸ் 4. ஓகே, இங்க என்ன லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அது அப்படியே தான் நம்ம எழுதுறோம். டிவைடட் பை இங்க 2 இருக்கிறத நான் அப்படியே போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 நான் இப்படி போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கு, 3x எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3x and 6x காமனா என்ன எடுக்கிறேன், 3x காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்கும், x மட்டும் இருக்கும், x plus 2 இருக்குமா. ஸோ 3 into x is 3x ஸ்கொயர், 3x into 2 is 6x. இங்க என்ன இருக்கு,
ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நாம முன்னாடியே 1/2 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்புறம் இங்க பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னா என்ன காமனா வெளியில எடுக்கணும்? 2. ஸோ 2 into x is 2x, 2 2s are 4. கிளியர். இப்போ 1/2 into x plus 2, அப்புறம் இந்த டேர்ம் என்ன இருக்கு? 3x plus 2. ஸோ செகண்ட் டேர்மை நம்ம இப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ல பார்த்தோம்னா நம்ம எல்சிஎம் என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 x ஸ்கொயர் பிளஸ் 11/3 x plus 2. ஸோ இதுல எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 is எல்சிஎம். இப்போ 3 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 4x ஸ்கொயர் தான் வரும். இங்க என்ன வரும்? 11x தான் வரும். இங்க என்ன வரும்? 6 வரும். ஓகே, ஸோ 1/3 நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டோம்னா என்ன வரும்? 6 4s are 24. இங்க 11x. அப்போ 8 3s are 24 போடலாமா? 8 plus 3 is 11. இப்போ இப்படி எழுதலாம் 4x ஸ்கொயர் பிளஸ் 8x plus 3x plus 6. That is equal to 1/3 into 4x நம்ம காமனா இங்க வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? x plus 2. அதே மாதிரி இங்க x plus 2, இங்க 3 காமனா வெளியில எடுக்கிறோம். கிளியர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 into x plus 2, 1/3 into x plus 2, அதுக்கப்புறம் 4x plus 3. கிளியர். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம எல்லா டேர்மும் சேர்த்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபைனலா இட் இஸ் ஈக்குவல் டு 1/6. 1/6 into 2 is 12. 12 into 3 என்னது? 36. ரைட். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 4x plus 3. 4x plus 3. இங்கேயும் ஒரு 4x plus 3. அப்போ 4x plus 3 தான் ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 3x plus 2. 3x plus 2. இங்கேயும் ஒரு 3x plus 2 இருக்கு. 3x plus 2 தான் ஹோல் ஸ்கொயர். எல்லாமே நம்ம மல்டிப்ளிகேஷனுக்குன்னு எல்லாமே சேர்த்து எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? x plus 2. இங்கே ஒரு x plus 2 இருக்கு. ஸோ x plus 2 தான் ஹோல் ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் திஸ். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் மற்றதெல்லாம் கேன்சல் ஆகிடும். தட் வில் பி ஈக்குவல் டு 1/6. ஓகே, 36 ஓட ஸ்கொயர் ரூட் 6. மாடுலஸ் ஆஃப் 4x plus 3, அப்புறம் 3x plus 2, x plus 2.